ஆனவர் இந்த ஆராதனையிலே நம்மத்திலே அசைவாட இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார். இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் எப்ரோனின் சார்பாக உங்களை நான் வரவேற்கிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவன் நம்மத்திலே பேச வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டுடைய கரமும் பரிசுத்தமுடைய வல்லமையான அபிஷேகத்தின் வல்லமையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இது ஒரு அழகான ஒரு மிஷினரி செய்தி. இது அதற்காக நான் எடுத்தேன். எனக்கு அநேக மிஷினரி செய்திகள் வேண்டும் என்பதற்காக நான் கேட்டபொழுது கர்த்தர் இந்த செய்தியை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். எப்படி இயேசு ஒரு மிஷினரியாய், ஒரு அனுப்பப்படுகிறவராய், எப்படி ஒரு அப்போஸ்தலராய், எப்படி ஒரு தீர்க்கதரிசியாய் செயல்படுகிறார் என்று பார்க்கும்பொழுது 4 காரியங்கள் அவர் வாழ்க்கையிலே நடக்கிறது. அந்த 4 காரியங்களை அவர் எப்படி சமாளிக்கின்றார், அவர் எப்படி கடைசி வரையும் தன் ஆண்டவர் பிதா கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுகின்றார் என்ற காரியங்களே பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு செய்தியை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தேவன் இருந்தது டோராவை படிக்கிறாரு. படித்த உடனே 4ஆம் அதிகாரத்தில் லூக்கு 4 படிக்கும்போது படிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கடுகடுப்பாக அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரை கொண்டு போய் மலையில் ஏறி செங்குத்தா தள்ளி விட பார்த்தார்களாம். யாரு யாரு? யூதர்கள், சபை விசுவாசிகள். சபை விசுவாசிகள் என்ன பண்ணுகிறார்கள்? ஊழியக்காரரை செங்குத்தாய் தள்ளிவிட பார்க்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தெரியவில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு அந்த அருமையான பகுதியிலிருந்து 4 காரியங்கள் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற. ஏன் அவரை தள்ளிவிட பார்த்தார்கள்? அவரை ஏன் அதிகமாக கோபப்பட்டார்கள்? அந்த 4 காரியங்கள். அவர் மேலே இருந்த அபிஷேகம். ஆண்டவர் நம்ம மேலே நல்ல அபிஷேகம் தான், நம்ம வளர்ச்சி இருந்தால், ஆசீர்வாதம் இருந்தால் அநேகர் நம்ம பார்த்து பொறாமைப்படுவார்கள். இன்றைக்கு அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற 4 காரியங்களை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக. இது லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இருந்து கடைசி 2 வசனத்தை மாத்திரம் வாசித்து பகுதிக்கு போகிறோம். 28, 29 வாசிங்க. ஜெப ஆலயத்திலிருந்து எல்லோரும் இவங்களை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி. என்னெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள் இயேசுவை. நல்ல காலம் நீங்கள் நானும் இதெல்லாம் செய்யலை. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடப்படும். அப்படின்னா காலை பிடிச்சி தூக்கி அப்படி விடுறது, காலை பிடிச்சி தூக்கி விடுறது. அப்படி காலை பிடிச்சி தூக்கி அப்படி செங்குத்தா. அப்போ எவ்வளோ பெரிய திட்டம் பாருங்கள். நடந்து வரும்பொழுதே பிளான் பண்ணி வந்துட்டான். இவர் எப்படி சாவடிக்கணும், தள்ளி விட்டால் உருண்டு போய் தப்பிச்சுடுவார். தலை கீழே தொங்க விட்டு மண்டை அடிப்பட்டு செத்தா தப்பிக்க முடியாது, மறுபடியும் உயிரோடு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசு எவ்வளோ பெரிய திட்டத்தை விதைக்கின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சொல்லுங்க, அப்படியே வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. சத்ருவானவர் எனக்கு எதிரே வரும்பொழுது ஆவியானவர் எனக்காக கொடியேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. 4 காரியங்கள். இந்த செய்தியுடைய தலைப்பு டெலிவரர் ஆஃப் ஹியூமனிட்டி. டெலிவரர் ஆஃப் ஹியூமனிட்டி, மனித வர்க்கத்தின் விடுதலையாளர். இயேசு எப்படிப்பட்டவர்? மனித வர்க்கத்தின், இந்த ஹோல் வேர்ல்டுக்கு அவர் விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். விடுதலை கொடுப்பார், நாட்டை ஜெயிக்கிறதுக்கு இல்லை, பாவத்தில் இருக்க மனுஷனை விடுதலை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. சரி, 4 காரியங்களை இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். 1, அனாயிண்டிங் ஆஃப் மிஷன். அவருடைய ஊழியத்தில் அபிஷேகம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருந்தால் அபிஷேகம் நுகங்களெல்லாம் முறித்துவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லாவற்றையும் முறியடித்து விடுவார். சரி, 1 அனாயிண்டிங் ஆஃப் மிஷன். அப்போ ஊழியத்தில் என்ன வேணும்? அபிஷேகம். ஊழியத்தில் என்ன வேணும்?
நல்லா நான் சொல்லும்போது நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், ஊழியத்தில் அபிஷேகம். ரெண்டாவது அனாயிண்டிங் மினிஸ்ட்ரி. ரெண்டாவது ஊழியத்தில் என்ன வேணும்? சாட்சி வேணும். சொல்லுங்கள், ஊழியத்தில் என்ன வேணும்? சாட்சி வேணும். மூன்றாவது காரியம் பாருங்கள், அனாயிண்டிங் பர்பஸ். அந்த சாட்சி நோக்கமுடையதாக இருக்க வேண்டும். அந்த சாட்சி நோக்கமுடையதாக இருக்க வேண்டும். ஏன் ஆலயத்துக்கு வருகிறீர்கள்? ஏன் ஆலயத்துக்கு வருகிறீர்கள்? ஒன்றும் இல்லை, சிம்பிள், பரலோகத்துக்கு போகிறதுக்காக வரமோ. தேவனுடைய வார்த்தை பாஸ்டர் பார்க்குற, பாஸ்டர் அம்மாவை பார்க்குறதெல்லாம் கிடையாது. எதுக்கு வரீங்க? பரலோகத்துக்கு போகணும் சார், அவ்வளோதான். செத்தா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக சொல்லி, பரலோகத்துக்கு வர்றதுக்காக வராண்டா. நோக்கம் இல்லையா? நான்காவது அனாயிண்டிங் விஷன். ஏனென்றால் அந்த அந்த நோக்கம் தரிசனமுள்ளதாய் மாற வேண்டும். நோக்கம் எப்படி இருக்கணும்? தரிசனமாக மாறணும். தரிசனம் என்ற என்ன? பிக்சர். அப்படியே பார்க்குற பிக்சர். வீடு கட்டும் பொழுது ஒரு பிக்சரை பார்ப்பான். இந்த இப்படி தான் என் வீடு வரும்போது, பால்கனி இப்படி தான் வரப்போகுது, எலிவேஷன் இப்படி தான் வரப்போகுது, கிச்சன் இப்படி தான் வரப்போகுது, இப்படி தான் வரும்போது, அதான் பிக்சர். தரிசனம் என்பது பிக்சர், அருமையான படம், நடக்க போகிற காரியங்கள். விசுவாசம் எப்படி? நம்பப்படுற உறுதியும் காணப்படாது நிச்சயம். கட்டாயமாக நடக்க போகுது. அதுதான் தரிசனம். அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். 4 காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்களா? ஆட்கள்லாம் இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருப்பீர்கள். ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த பாட்டு வரியெல்லாம் வந்துச்சுன்னா பாட்டு பாடுங்க, வரலைன்னா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சரி, 4 காரியங்களில் பாயிண்ட்டு போன சர்வீஸில் ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த சர்வீஸில் ஒரு பாயிண்ட்டு எடுக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் முடிஞ்சால் 3 பாயிண்ட்டையும் எடுப்போம். 4 பாயிண்ட் தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கு. அதனாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, அதில் அந்த அனாயிண்டிங் ஆஃப் மிஷன், அவர் ஊழியத்தின் ஆரம்பத்தை அவர் எப்படி அந்த அபிஷேகம் இருந்தது. முதல்ல காரியம் ஊழியத்தில் அபிஷேகம். இப்போ 4 கீழே ஏன் தள்ளி விட பார்த்தான்? ஏன் தலை கீழே அவன் தலை உடஞ்சி சாகணும்னு பார்த்தான்? ஏன் அவன் கண்ணு அவன் மேலே இருந்துச்சு? ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் நம்ம களைப்பாக வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், எனக்கு வடை எல்லாம் வாங்கி வச்சுருந்தார், காஃபி வாங்கி வச்சுருந்தார். நல்ல காஃபி எனக்கு பிடிக்கும், இந்த ஃபில்டர் காஃபின்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருந்தார். பிஸ்கட் வாங்கி வச்சுருந்தார், அப்புறம் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தார், நட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தார். இப்போ எனக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பசியாக இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்,
கொஞ்சம் வந்து பிஸ்கட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட்டு எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் ருசி வந்துச்சா, அப்புறம் பார்த்தேன், சரின்னு பார்த்துட்டேன். அப்போ அந்த நெட்ஸு சாப்பிட்லாம் பார்த்தேன். அப்புறம் தான் புரியுது, சர்ச்சே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆராதனை நடத்திட்டு இருக்காரு, ஆவியில் நிரம்பி கத்துறாரு. என்னைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா பயங்கரமான வயிற்று வலி. அவ்வளோ பேரும் பார்த்தாங்களா? ஏன்னா அவங்க சாப்பிடல, நான் மட்டும் சாப்பிட்றேன் பாரு, அவங்களால தாங்கிக்க முடியல. எனக்கு வயிற்று வலி வந்துடுச்சு. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அந்த பொறாமை ஆவி, எரிச்சல் ஆவி போட்டும் ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. அதனால்தான் நான் என்ன பண்ணேன்னா, எப்போவுமே நம்ம கேக்கு சாப்பிட்டா நீங்கள் கேக்கு சாப்பிடணும். நான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. முதல்ல உங்களை சாப்பிட வச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி சாப்பிடலன்னா தலைக்கீழாக தூக்கி மேலேருந்து கீழே விட பார்ப்போம். இதுதான் அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருந்துச்சு. ஏன் இருந்துச்சுன்னா, அந்த டோராவை இவர் படிக்கிறார். டோராவை படிக்கிறார். பிறகு இந்த டோராவை படிச்சுட்டு இந்த வேத வாக்கியம் நிறைவேறுச்சுன்னு சொல்கிறார். என்னடா இது, யாராவது அது மேசியா சொல்ல வேண்டிய வார்த்தை. தச்சனுடைய குமாரன், கார்பெண்டர் சன், யோசேப்பு மரியாளுடைய புள்ள, நிறைவேறுச்சுன்னா என்ன அர்த்தம்? இவரு கடவுளாக கிளைம் பண்ணுறாரு, அவங்களால தாங்க முடியல. இந்த வாசனம் தான் இதுக்கு. அப்போ அந்த என்ன நடக்குது அப்படின்னா, அவர் மேலிருந்த அபிஷேகம் அவருடைய ஊழியத்தில் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதான் ஆண்டவர் சொல்றார். அவர் என்ன செய்கிறாரு? பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்துட்டு போகிறார். நம்பர் 1, 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது 16 பாருங்க, 4:16, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது பெத்லெஹேமில் பிறந்து அவர் என்ன போயிடுறாரு? எகிப்துக்கு போயிடுறாரு. எகிப்துக்கு போய் அநேக வருஷங்கள் ஏரோது மரணம் அடையும் வரையிலும் அவர் இருக்கின்றார். பிறகு மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு? அருமையான இந்த நாசரேத் என்ற ஊருக்கு வருகின்றார். இந்த நாசரேத்தை குறித்து ஒரு சில காரியங்கள், ஏன் நாசரேத் என்று பெயர் வந்தது, அது முக்கியம் இல்லை. ஒவ்வொன்று காரியம் நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுட்டா, இதான் நாசரேத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்படி இருந்த நாசரேத்து, இப்போது இருக்கிற நாசரேத்தை பாருங்கள். நம்ம 2 காரியங்களும் வாசிப்போம். முதல்ல நாசரேத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம வாசிப்போம். நாசரேத்து மிக மிக முக்கியமான ஒரு பட்டினமாய் கருதப்படுகிறத பார்க்க முடிகிறது. நாசரேத்னா என்ன அர்த்தம்? டு வாட்ச், கவனி என்று அர்த்தம். நாசரேத் என்றால் கவனி என்று அர்த்தம். நாசரேத், 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 நட்சரேத், நட்சரேத், நெட்சர், நெட்சர் அப்படின்னா பிரான்ச்சுன்னு அர்த்தம், கிளை என்று அர்த்தம். ஏசாயா 11:1, ஏசாயா 11:1 வாசிங்கன்னா அதுக்கு புரியும் பாருங்கள். 11:1, 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். 1ஆம் வசனம் பாருங்கள், 11:1 வாசிங்க. அங்கே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஈசா என்னும் அடிமரம் இல்லையா, நெட்சர், துளிர் தோன்றிய என்ன பண்ணுமா, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நம்ம போவாஸுக்கு ரூத்து, ரூத்துக்கு ஓபேத்து, ஓபேத்துடைய புள்ள வந்து ஈசா, ஈசாவோட பிள்ளை டேவிடு, டேவிடுக்கு பிள்ளை பிறகு அந்த சந்ததியில் வருகிற இயேசு இல்லையா, இவர்களுக்கு யூதா கோத்திரத்தில் வருகிறார். அப்போது நட்சரேத், நட்சரேத், நட்சர், நட்சர் என்ற இடத்துல இருந்து, நட்சரேத் என்ற ஒரு இடத்துலேருந்து அவர் கிளை எழும்பி துளிர்க்கும், கிளை எழும்பி துளிர்க்கும் என்ற தேவ வசனம் எவ்வளோ வருஷங்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெஹேமே, ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து என்னிடத்தில் புறப்பட்டு வருவார்.
ஹல்லேலூயா. உன்னிடத்தில் என்னிடத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவே. எங்கே பிறப்பார், எங்கே வளருவார்? நம்முடைய இயேசுவை குறித்து ஆண்டவர் தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை பற்றி சொன்ன அத்தனை தீர்க்கதரிசனம் நிறைவேறது போல ஆண்டவரே, நான் நம்புகிற வாக்கு தத்துவமும் எனக்கு நீ நிறைவேற்ற போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெத்லகேமிலிருந்து வரும்பொழுது ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போது ரெண்டாவது காரியம் அங்கே பார்க்கும்பொழுது, இப்போ மறுபடியும் அங்கே வாங்க, 4:16 வாங்க, 4:16 வாங்க. இது லூக்கா 4:16 வாங்க. 4:14 பார்க்கும்பொழுது அந்த நசரேத் என்ற ஊரில் இருந்து அவர் வளர்கின்றார். அதனால் அங்கே நாசரேத் என்ற பேர் அதற்கு வருகிறத பார்க்க முடிகிறது. சரி, வளர்ந்த ஊர். அப்போ 13 வயசுலேருந்து 30 வயசு வரையிலும் நாசரேத்தில் அவர் இருக்கின்றார். அப்போ நாசரேத்து ஊரில் பார்க்கும் பொழுது அவர் டோராவை கற்றுக்கொள்கின்றார். நல்ல பயங்கரமாக ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் ஆதி ஆகமத்தில் அந்த 5 புத்தகங்கள் டோரா. அப்போ அந்த வேதாகமத்தை, அதாவது ஹீப்ரு அந்த காரியங்களை, மோசேயினுடைய காரியங்கள் எல்லாம் அவர் தரவாக படிக்கிறார். பயங்கரமான அதெல்லாம் படிக்கிறார். பிறகு நிறைய வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அவர் அரண்மனையில் ஒர்க் பண்ணார், நிறைய இடங்களில் பெரிய பெரிய இடங்களில் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டார்னு சொல்கிறாங்க, நிறைய பாடங்களை படித்தார்னு சொல்கிறாங்க, நிறைய லாங்குவேஜை கற்றுக்கிட்டார்னு சொல்கிறாங்க. நிறைய காரியங்கள் அங்கே நடைபெறுகிறத பார்க்குறோம். அப்புறம் அவங்க பார்க்கும்பொழுது அந்த வசனங்களில் அவர் சினகாக் பாருங்கள், தம்முடைய வழக்கத்தின்படியே, அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வழக்கத்தின்படியேன்னா ஆலயத்துக்கு போகதை அவர் வழக்கமாய் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு சில பேருக்கு ஆலயத்துக்கு போகுது வழக்கமாக இருக்காது. எப்பயாவது ஒரு தடவை ஞாபகம் வந்துச்சுன்னா சர்ச்சுக்கு வருவாங்க. எப்போ வருவாங்க? கிறிஸ்மஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு. கரெக்டாக பார்த்தா கூட்டம் அப்படியே நிரம்பி ஒழியும், அப்படியே ஆராதிப்பாங்க. அவங்கள பார்த்தா நீங்கள் எப்படி இருக்கும்? இந்த மூஞ்சி இவ்வளோ நாள் பார்க்கலையே அப்படின்னு தோணும். அப்போது வழக்கத்தின்படியே, அப்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே உண்மையாய் காணப்பட வேண்டும். வழக்கம் இல்லையா? வழக்கத்தை மாற்றக்கூடாது. நமக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது. ஆலயத்துக்கு வருவது, ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு வர வேண்டும், காலையில் எழுந்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய பாடல்களை பாட வேண்டும், வேதாமத்தை வாசிக்க, இதெல்லாம் வழக்கமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து, நான் பியூட்டிஃபுல் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கென்று வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் மிகவும் அருமையாக இருக்குது. அண்ட் ஆஸ் இஸ் கஸ்டம், அதான் வழக்கம். வழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இயேசு என்ன பண்ணுறாரு? ஆலயத்துக்கு செல்வது ஒரு வழக்கம். அருமையாக சொல்கிறார். ரெண்டாவது, he went to the synagogue on the Sabbath day. ஓய்வு நாளில் அழகாக சாபத் டே, நமக்கு சண்டே நம்முடைய சர்ச்சு, அதே போல் யூதர்களுக்கு சாபத் டே, சனிக்கிழமை அவங்க ஆலயம். கரெக்டாக ஆலயத்துக்கு அவர் போகிறது வழக்கமாக வச்சுருந்தார். அதனால தான் வழக்கத்தை நாம் பின்பற்றுகிறோம். ஏன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஏசு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார், நானும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஏன் ஆலயத்துக்கு போகணும்? ஏசு ஆலயத்துக்கு போனார், நானும் ஆலயத்துக்கு போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கடவுள், அவர் இருக்கிற இடத்துக்கு வர வைக்கலாம், ஆனால் வைக்கல. அவர் அன்றைக்கு ஒரு மனுஷனாக இருந்தார். மனுஷன் என்ன செய்ய வேண்டுமோ அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையை
நிரப்புமே நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன் ஆவியை ஊற்றுமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உன் ஆவியை ஊற்றுமே. ஹல்லேலூயா. இப்போ என்ன புரிஞ்சுவங்களுக்கு எப்படி நாசரேத்னு அர்த்தம்? நட்சரேத். நட்சர் என்ற பிரான்ச். அந்த பிரான்ச் ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி செழிக்கும். நட்சரேத்தில் அவர் வளர்ச்சி அடைய வேண்டும், நட்சரேத்தில் அவர் வளர வேண்டும், செழிக்க வேண்டும். அந்த நட்சரேத் தான் நாசரேத் என்று அர்த்தம். ஓகே, பிரான்ச். இப்போது ஆண்டவர் ரெண்டாவது காரியம் என்ன பண்ண? சினகாகுக்கு போகிறார். சினகாக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜூயிஷ் ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப். யூதர்கள் ஆராதிக்கிற இடத்துக்கு பேர் சினகாக். சனகாக். சன்னா அந்த நாட்களில் கிரீக் வேர்ட்லேருந்து வந்த வேர்டு. அப்படின்னா அந்த நாளில் சூரிய கடவுளை அவர்கள் வணங்கினார்கள். அவர்கள் சூரிய கடவுளை வணங்கும் பொழுது தேசத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்றாய் கூடி அவர்களை ஆராதித்தார்கள். அப்போ ஒன்றாய் டுகெதர் ஒன்றாய் கூடுமிடம், அதுதான் பேர் சினகாக். ஒன்றாய் கூடுமிடம், டுகெதர் ஒன்றாய் சேர்ந்து தேவனே அவர்களுடைய சூரிய கடவுள் அதுலேருந்து வந்த வருது சினகாக்னு வருது. அப்போ அந்த இடத்துல அதுபோல் சினகாக் ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிறார்கள். சரி, இப்போ இந்த சினகாகை குறித்து கொஞ்சம் நல்லா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு சினகாகனா என்னன்னு தெரியாது. நீங்கள் நாசரேத்துக்கு போனீங்கன்னா, நான் நிறைய இடத்துல பிலிப்பு பட்டணத்தில் போயிருக்கேன், சினகாக் போயிருக்கேன். கொரிந்து பட்டணத்தில், தெசலோனிக்கா பட்டணத்துக்கு சினகாக் போயிருக்கேன். அப்புறம் நிறைய இடத்துல எருசலேம் இருக்க சினகாக்கு, நாசரேத்து சினகாக்கு, எல்லா இடத்துக்கும் காட்ஸ் கிரேஸ் ஒரு அளவுக்கு போயிருக்கிறோம் வச்சுங்க. அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எப்படி அந்த சினகாக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். தேவனுடைய கரங்கள் அங்கே என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம இப்போ இந்த மினியேச்சர் ஆஃப் சினகாக்னு சொல்லுவாங்க. சின்ன இடங்கள்லாம் நாசரேத்து, பெரிய இடம் ஜெருசலேமில் இருக்குது. சரி, இதில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா டோரா ஸ்க்ரோல்ஸ் இருக்கும். டோரா ஸ்க்ரோல்ஸ்னால் அந்த தோளில் எழுதின ஆகமங்கள், அதாவது ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் பாருங்கள் எப்படி இருக்குது. இது மாதிரி பேப்பரில் இருந்தால் இது தோல் இருக்கிறத சுருட்டிக்கும். அந்த சுருட்டிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அது மேலேயே ஃபார்ம் பண்ணி அழகாக ஒரு மூடியை போட்டு அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் டோரா. இதுதான் இயேசு என்ன பண்ணுறாரு, அதை திறந்து அந்த டோராவை படிக்கிறார். டோராவை ஒரு சின்ன வயசுலேருந்து 13 வயசுலேருந்து 17 வருஷங்கள் 12 கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. கன்ஃபர்மேஷனாக அந்த என்னது 10 கற்பனையை தான் தோல் மேலே வச்சுக்கிட்டு பின்னாடி எல்லாரும் அவங்கள அந்த டோராவை சொல்லிக்கிட்டே போவாங்க. அதான் கன்ஃபர்மேஷன். 12 வயசில். அப்புறம் நாம் ஒரு 16 வயசில் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். அதுபோல் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, யூத முறைமைப்படி 12 வயசு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த 12 வயசு குழந்தை ஊழியக்காரனாக வர வேண்டும் என்றால் என்ன பண்ணுவாங்க, அந்த டோராவை தூக்கி அந்த 10 கற்பனைகளை வச்சுட்டு டோராவை பின்னாடி வாசிச்சுக்கிட்டே போவாங்க. அதில் அனாயின் பண்ணுவாங்க. சரி, இந்த டோராவை தான் அவர் என்ன பண்ணுறாரு, பிரித்து படிக்கிறார். படிக்கும் பொழுது அப்போ வேர்ட்ஸ் ஆஃப் த ஹீப்ரூ பைபிள். அப்போ அந்த ஹீப்ரூவில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். ரெண்டாவது பீமா என்ற வேர்ட். பீமானா என்ன அர்த்தம்னா, இது மாதிரி ஒரு அது பேர் தான் பீமானா என்னென்னா அது மேலே நின்றுக்கிட்டு அந்த டோராவை படிப்பாங்க. இயேசு என்ன பண்ணுறாரு, இந்த பீமா மேலே நின்று தான் அந்த அந்த ஸ்க்ரோலை அந்த ஸ்க்ரோலை விரித்து படிக்கிறார். அவர் கையில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் கொடுக்கப்படுகிறது. அது என்னென்னா அப்புறம் பார்ப்போம். ரெண்டாவது காரியம் இந்த பீமாவில் இது மேலே நின்று தான் படிக்கிறாரு. மூணாவது சிதூர்ன்றது என்னென்னா ஜூயிஷ் ப்ரேயர் புக். இதை பாருங்கள், சிதூர்ன்றது என்னென்னா ஜூயிஷ் ப்ரேயர் புக். ஜெபம் பண்ணும் பொழுது இந்த புத்தகத்தை அவர்கள் திறந்து அவர்கள் இந்த புத்தகத்தை படிப்பார்கள். படித்து முடித்த உடனே இந்த ஸ்க்ரோல் இருக்கு இல்லையா, இந்த இந்த டோரானா என்ன, லா புக்கு. நமக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு லா புக்கு. நம்ம இந்த பைபிள் பேர் லா புக்குன்னு அர்த்தம். இதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாட் எவர் கம்ஸ் ஃப்ரம் காட்ஸ் மவுத் இட் வில் பிகம் அ லான்னு சொல்லுவாங்க. வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் அது லாவாக மாறிடும். எப்படி ஒரு ஜட்ஜி வாயிலேருந்து ஒரு வருகிற சர்ச்சை மூடக்கடவாய் மூட்டான் பார்த்தீங்களா, அதுபோல் அந்த லாவாக மாறிடும். நான் சொல்கிறேன், இயேசு நான் திறக்க கடவாய் திறந்து போச்சு.
நீ மூடினாய், கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 ட்ரெஸ்ஸு வந்து டோபி கிட்ட கொடுத்தாராம் அயன்மெண்ட் வர்றதுக்கு. அதில் 8 தான் வந்துச்சான். கேட்டாங்களாம், என்ன 10 இல்லை 8 தான் வந்திருக்கு? கர்த்தர் கொடுத்தார், டோபி எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? உலகம் எது சொன்னாலும் கர்த்தர் சொல்வது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கரங்களை தட்டுக்கு. ஹல்லேலூயா. அந்நிய கால அப்புறம் பார்த்துக்கலாம். 3வது காரியம் ஆர்க் பாருங்க. 3வது ஆர்க். இது பாருங்க, இதுதான் ஆர்க். ஆர்க்குன்னா என்னன்னா, இந்த டோராவையும் இந்த சித்தூரியும் அழகாக எடுத்து என்ன பண்ணுவாங்க பாருங்கள். என்ன பியூட்டிஃபுல்லாக அந்த டோராவை பண்ணி அதுக்கு மேலே ஒரு கோல்டு இது பண்ணி அதை பிரிக்க பார்த்து இது மாதிரி பாருங்களா, இந்த இடத்துல மூடி வச்சுருக்காங்க. ஒரு இது மாதிரி ஒரு வெசல் மாதிரி இருக்குது. அந்த வெசல் அப்படியே நடுவில் பிரிப்பாங்க. இதில் வந்து இப்படி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மூடிடுவாங்க பாருங்கள். இதான் இதுக்கு பேர் தான் ஆர்க். அது உள்ளே வந்து வச்சு அதை பூட்டிடுவாங்க. நம்ம சிஎஸ்எஸ் சபைகள் பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் வச்சு அந்த கம்யூனியன் வெசல்லாம் வச்சு பூட்டிடுவாங்களா, இதுமாரி தான். அப்படியே வச்சு அது ரொம்ப பயபக்திக்குரிய ஒன்று, அது ஹோலி, ரொம்ப பரிசுத்தமான ஒன்று என்று அர்த்தம். இந்த காரியங்கள் சினகாகில் இருக்கும். இப்போ சினகாகை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, நாசரேத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து போகலாம். சரி, அப்புறம் 3வது காரியம் வாசிக்கிறோம். 3வது காரியம் வாசிப்போம் வாங்க. அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. குயிக்காக பார்ப்போம். டைம் ஒன்று தான் முடிக்க முடியும் பொழுது இன்றைக்கி. குயிக்காக வாங்க. அடுத்த காரியம் என்ன பார்த்தோம்? அந்த 1 வசனத்தை 16 17ஆம் வசனம் 16 வாசிங்க. 17 பாருங்க. 17. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் வந்து நிற்கிறாரு. உடனே சினகாக்கு வராரு. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை சினகா இந்த சாபத் டேல வராரு. வந்த உடனே அவர் கையில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கொடுத்து அன்றைக்கி அதான் ரீடிங், அன்றைக்கி அதான் படிக்கணும். சர்ச்சில் தான் அன்றைக்கி மெசேஜ். அதில் தான் ப்ரீஸ்ட் வந்து மெசேஜ் கொடுப்பார். சரி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது அப்போது என்ன பார்க்குறாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்ல சொல்லுங்க. ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மீ. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்படி சொல்லுங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாகவும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்நியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொஞ்ச கால சமயமல்லோ ஆத்மாவில் நிரக்கேனமே. அந்நியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொஞ்ச கால சமயமல்லோ ஆத்மாவில் நிரக்கேனமே. தீ போல இறங்கணமே, அக்னிநாவாய் பதியணமே, கொடும் காற்றாய் வீசணமே, ஆத்மநதியாய் ஒழுகேணமே. தீ போல இறங்கணமே, அக்னிநாவாய் பதியணமே, கொடும் காற்றாய் வீசணமே, ஆத்மநதியாய் ஒழுகேணமே. അസ്ഥിവാര താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു, അധികാരം പകരണമേ, ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. അസ്ഥിയുടെ താഴ്വരയിൽ ഒരു സൈന്യത്തെ ഞാൻ കാണുന്നു, അധികാരം പകരണമേ, ഇനി ആത്മാവിൽ പ്രവചിച്ചിടാം. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மலையாளம் அறிஞ்சோம்? என்ன அர்த்தம்? அது தீ போல இறங்கணும். என்ன அர்த்தம்?
வெரி குட். யார்? ஐசக்கு. மலையாளம் நல்லா அறிஞ்சோம். ஃபயர் பத்தியா? மேல் வீட்டு அறையில் அது அழகாக எழுதியிருக்க, தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே. நாவு இப்படி பேசவே நாவுகள் கொடுங்காட்டாய் வீசணுமே. வரிமளவு அதில் மலையாளம் நல்லா கவனித்து படிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக ஆத்ம நதியாய் ஒழுக்கேனுமே. சரி, அருமையான காரியங்கள். சரி, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிற. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன? ஒன்று, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நீங்கள் ஒரு பிச்சை போடனா கூட ஏசு நல்லவர்னு போடணும். அவன்கிட்ட சொல்லணும், ஏசு நல்லவர்னு சொல்லு, 10 ரூபா. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லு, 20 ரூபா. அப்படி என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லும்போது தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சொல்கிறார். சரி, ரெண்டாவது என்ன பண்ண போகிறார்? அபிஷேகம் பண்ணால் இருதயம் நொறுங்கு. நீங்கள் பேசி அவன் இருதயம் நொறுங்கிடக்கூடாது. ஆமாம், இருதயம் நொறுங்குண்டு வரல. யார் ரொம்ப பிரச்சனையோடு கூட வராங்களோ அவங்க பேச பார்த்தாவே தெரியும். கடன் பிரச்சனை வருவாங்க, பயங்கரமான குடும்ப பிரச்சனையில் வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே, இப்போ தான் வரீங்களா சிஸ்டர், என்ன ஆச்சு, இவங்க ரொம்ப டல்லாக இருக்கீங்களா, என்ன சிஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு வந்து 3வது மாடியில் போயிட்டு வந்து உட்கார வச்சு அவங்ககிட்ட என்ன பண்ணோம், என்ன சிஸ்டர் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு அவர்களை என்ன பண்ணும். ஏன் இதை விட பெரிய பிரச்சனை நான் சொன்ன பாருங்கள், நியூ இயர்லேயே கிறிஸ்மஸ்லேயே ஒரு சொன்ன பாருங்கள், 2 பேரும் ஒரு பிரச்சனை, ஒருத்தவங்க பிரிட்ஜ் மேலே இருந்தான், அப்போ இந்த பிரச்சனை கூட அவனும் சேர்ந்து குடிச்சிட்டான். அது மாதிரி ஆகிடக்கூடாது அவங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களோட கூட சரி வந்தவங்களுக்கு தெரியும், சரி என்ன நீங்கள் என்ன செய்யணும், அவருடைய காயங்களை கட்ட வேண்டும். சொல்லுங்க, காயங்களை கட்ட வேண்டும். எதுக்காக அபிஷேகம் பண்ணார்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க வேண்டும். ஹீல் த சிக். அப்போ என்னென்னலாம் கர்த்தர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் ஹீல் த broken hearted. இருதயம் நொறுங்குண்டவங்க உடஞ்சி போயிட்டு ஆண்டவரே தற்கொலை பண்ணிக்கிறான்னு போகிற ஆளுங்களை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் அவங்களோட போய் தற்கொலை பண்ண மாதிரி ஆகிடக்கூடாது. அவங்கள என்ன பண்ண வேண்டும்? அவங்களுடைய இருதயத்துக்கு வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்புறம் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும். சிறைப்பட்டவர்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா, கடன் பிரச்சனைகளை சிறைப்பட்டது, குடும்ப பிரச்சனைகளை சிறைப்பட்டது, இது மாதிரி நிறைய காரியங்கள் சிறை இருப்பு இருக்கும். அவற்றை எல்லாம் என்ன பண்ணும்? கர்த்தர் விடுதலையாக்குவார் என்ற பெரிய ஒரு விசுவாசம், நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும். பார்வைனா அப்போ இந்த நேராக போய்ட்டு பிளைண்ட் ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது, நேராக போய்ட்டு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு. யார் இயேசுவை அறியாத இருக்காங்களோ அவர்களுக்கு வேதாகமத்தை பரிசீலிப்பு. நம்ம சர்ச்சில் ஒரு வழக்கம் நான் அடிக்கடி சொல்லுவோம், என்ன செய்யணும், மேரேஜுக்கு போனால் எங்கே போனாலும் என்ன செய்யணும், நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும் பொழுது, மொய் எழுதும் பொழுது என்ன செய்யணும், 500 ரூபாய் நீங்கள் எழுதுறீங்கன்னா 250 ரூபா ஒரு பைபிளை ஒன்று வாங்கி, அந்த பைபிளை என்னை கவர்ந்த வசனங்கள் உள்ளே அப்படின்னு சொல்லி எந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வசனத்தை ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு, இங்கிலீஷ் தமிழில் 2 எழுதிட்டு, ஹிந்திக்காரங்க நீங்கள் கேரக்டர் கொண்டு ஹிந்தியில் எழுதிட்டு அவங்களுக்கு எழுதிட்டு என்ன பண்ணணும், அந்த வசனத்தை அந்த கிஃப்டோட சேர்த்து கொடுத்துடணும். கொடுத்துட்டா ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க திறந்து படிப்பாங்க. ஒரு நாள் கர்த்தர் தேவன் அவரை ரட்சித்து விடுவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவனை அறியாமல் இருக்க குருடர்களை தேவனிடத்தில் வழி நடத்த வேண்டும். ஆண்டுடைய கரவங்களோடு கொடுக்கும். அப்போ நொறுங்குண்டவரை விடுதலையாக்க வேண்டும். இந்த லிபர்ட்டி ரொம்ப அவருடைய விடுதலையாக்கும், ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி அந்த அபிஷேகத்தை எல்லாம் சொல்கிறார். இதுதான் சொல்லி அதை படிக்கிறார். படித்து முடித்த உடனே 19ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். என்ன அனுக்கிரக வருஷம்? proclaim the acceptable year of the Lord. அனுக்கிரக வருஷம் என்ன? எஸ் சொல்றாரு, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த என்னை அனுப்புகிறார் என்று எழுதுக்கு இடத்தை அவர் கண்டு. அந்த வசனம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவனுங்க அதுக்கப்புறம் தான் கோவம் வருது அவனுங்களுக்கு. என்னடா இவர் கடவுள்னு சொல்கிறாரா? இப்போ அனுக்கிரக வருஷம்னா என்ன அப்படின்னு அவருக்கு தெரியல. இப்போ உங்களுக்கும் புரியாது. அனுக்கிரக வருஷம் என்ன? லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமாக 5 காரியங்கள் அந்த அனுக்கிரக வருஷத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்பர் 1 25 பார்க்கும் பொழுது 21ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை
அனுக்கிரகம் பண்ணுவேன். நாம் இந்த 3 வருஷமாக ஜெபிச்சிட்ருக்குறோம். என்ன ஜெபிச்சிட்ருக்கோம்? 2021 தப்பி பயிராகிறதையும் 2022 தானாய் விலகிறது, 2023 வந்து என்ன பண்ண விதைத்து, அப்போ 2023. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சு மூடி 2 வருஷம், மொத்தம் 5 வருஷங்கள் நம்ம சபை மூடியாச்சு. அப்போ பார்க்கும்பொழுது நான் எனக்கு உணர்த்தும் போது கர்த்தர் ஒருத்தருது 6ஆம் வருஷத்தில் உங்களை ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஐ வில் பிரிங் ஃபோர்த், ஐ வில் கமாண்ட் மை பிளஸ்ஸிங் ஆன் யூ இன் த 6th இயர் அப்படின்ற வேர்டு. அப்போ இந்த 2024ஆம் வருஷத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 6ஆம் வருஷத்திலே ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு சரி 3 வருஷத்துடைய பலனை கொடுக்கும். அந்த 3 வருஷத்துடைய பலனை கொடுக்கும் சொல்கிறார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் 1ஆம் அதிகாரத்தில் வந்து 25:1 பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, சாபத் இயரை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் சாபத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். சாபத் இயர். அப்போ ஒரு வருஷத்தில் போன வருஷம் இருக்கிறது யார் 52 நாள் கரெக்டாக வந்து நிறைய பேர் எழுதுனீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. 52 வாரங்கள், ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் வந்து ஆட்களை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ சாபத் மிக மிக முக்கியம். சாபத் இயரை கொண்டாடுகிறார்கள். நம்பர் 1. அதை இயேசு நிறைவேற்றுகிறார். என்ன பண்ணுறாரு? சாபத்தில் கரெக்டாக போய் தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துக்கு சினகாவுக்கு போகிறார். சாபத் அது நிறைவேற்றுறார். என்ன இவர் என்னை அபிஷேகம் பண்ண எதுக்காக? இது அனுக்கிரக விஷயம் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறார் கடைசியில். ரைட்? பார்க்கும்போது 1. 2வது பார்க்கும்பொழுது 8ஆம் வருஷம் பார்த்து இயர் ஆஃப் ஜூபிலி, 50 வருஷத்தின் பலனை கொண்டாட வேண்டும் சொல்கிறார். அதுதான் ஷாவுட். ஷாவுட்னா என்ன? அறுப்பின் பண்டிகை இல்லையா கொண்டாடுறாங்க. ரைட். 2வது. 3வது அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். 3வது ரிடெம்ஷன் ஆஃப் பாவர்ட்டி. 23ஆம் வருஷத்தை பார்த்து தேசம் என்னுடையதாக இருக்கிறபடியினால் நீங்கள் நிலங்களை அறுதியாக விற்க வேண்டாம், நீங்கள் பரதேசிகள் எடுத்து பறக்குடியுமாக இருக்கிறீர்கள், உங்கள் காணியாட்சி தேசம் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடம் கொடுக்க கடவீர்கள். த ரியர் ஆஃப் ரிடெம்ஷன் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்களோ இழந்து போனத கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெஸ்டோர் எவ்ரிதிங் பேக். திரும்ப பெற்றுக்கொள்வாய். 3வது ஆசீர்வாதத்தை அங்கே ஆண்டவர் இது ஆண்டவர் அந்த சினகாகில் சொல்கிறார். 2வது 3வது பண்ண சொல்கிறார். ரிடெம்ஷன் ஆஃப் பாவர்ட்டி. ஏழ்மையிலிருந்து, பண கஷ்டத்திலிருந்து, பணப்பிரச்சனையிலிருந்து, எதெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஓகே. 4வது காரியம் கைண்ட்னஸ் ஃபார் த புவர் பிரதர்ஸ். 35 பார்க்கும்போது உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கைவினையை போவானால் அவனை ஆதரிக்க வேண்டும், பரதேசியை போலும் தங்க வந்தவனை போல் அவன் உன்னோடு கூட பிழைப்பானாக. 2வது புவர் பீப்புளை வந்து நீ ஆதரிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இப்போ உனக்கு பணம் இல்லை, நீ கஷ்டப்பட்டுக்கிற 100 குடும்பங்களை 10 குடும்பங்களை தாங்கும் அளவுக்கு கர்த்தன் பொருளாதாரத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. 4வது. 5வது காரியம் ரிடீமிங் எ புவர் மேன். அப்போது 47ஆம் வருஷத்தை பார்க்கும்போது ஒன்னெடுக்கிற, அப்போது யார் யாரெல்லாம் உன்னிடத்தில் இருக்காங்களோ அவர்கள் கடன்பட்டிருந்தால் ரொம்ப பயங்கரமான காரியம். முதல்ல கடன்பட்டவனுக்கு உதவி செய்கிறது. கடைசியில் 5வது பிளஸிங் என்னென்னா, ஒரு ஆள் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் கடனாக இருக்கிறான் அப்படின்னா நீ அவனுக்கு 10 கோடி கொடுத்து அவன் கடனை நிவர்த்தி பண்ணுறது ஹையஸ்ட்டு. அப்படின்னா உன்னை பொருளாதாரத்தில் ஃபினான்ஷியலி God will take you to the next level. அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த இடத்திற்கு தேவன் உன்னை கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் என்ன பண்ணுறாரு அந்த லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் படித்து முடித்து இந்த வேத வாக்கியம் நிறைவேறியது, இதெல்லாம் நான் செய்ய போகிறேன். அப்போ தான் அவங்களுக்கு கோபம் வருது. என்னடா இது கடவுள்னு தன்னை கிளைம் பண்ணுறாரேன்னு சொல்லி அவர் மேலே அவர்கள் சார் 20ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ புரியும். 20ஆம் வசனம் வாசிங்க. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிமரக்காரத்திலே கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்குறோம், அப்பொழுது அவர்களோடு பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் நிறைவேறிற்று என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்போது ஆண்டவர் இந்த அருமையான நேரத்தில் ஃபஸ்ட்டு நம்முடைய இந்த பாயிண்டில் நம்பர் 1 அனாயிண்டிங் ஆஃப் மிஷன். ஊழியத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சுக்கிறாரு. இந்த வருஷத்தில் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் சபைக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 5 வருஷம் நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு விலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முந்தானத்து நான் என்ன பண்ணேன், இந்த மெசேஜ் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னமோ என் மனசில் பட்டுச்சு. நேராக ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு அங்கேருந்து பூந்தமல்லேருந்து, ஆனால் என்னென்னா ஒரு 10 ஏக்கர் வந்திருக்குன்னு வாங்கிக்கிறாங்க, நீங்கள் 10 ரூபா கஷ்டப்படுத்துட்டுருக்கோம். ஆனால் அவருக்கு சொல்கிறார் 10 ஏக்கர் வாங்கிக்கணும். ஆண்டவர்கிட்ட நான் அப்படியே யோசிக்கிறேன், நாளைக்கு வரப்பா அது சொல்லு, ஒரு 2 நாள் டைம் கொடுப்பா அப்படின்ட்டேன். அப்புறம் 2 நாள் உட்காந்து ஜாம் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்ல, என்ன ஆண்டவரே இங்கே பயங்கரமாக டைட்டாக போயிட்டுருக்குது, இவர் ஒரு 10 ஏக்கர் கேட்குறாரு, இப்போது எத்தனை கோடி அது நினச்சி கூட பார்க்க முடியல. அன்றைக்கி இருந்தோம் வர வாங்குறோன்னு சொல்லியிருப்பான். இப்படி நம்ம அப்போ ஆண்டவர் இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்த அப்படின்னு என்னட்ட உணர்த்தினார். ஆண்டவரே மதில் இல்லாத பட்டணம், எ சிட்டி வித்தவுட் வால்ஸ், எவ்ரிஒன் வில் பி எ சிட்டி வித்தவுட் வால்ஸ், மதில்லாத பட்டணத்தை போல மாற்றுவேன்னு வாக்குத்தத்தை கொடுத்தல. அந்த வாக்குத்தை நீயே விசுவாசிக்கலை அப்படின்னு கற்றுக்கிட்டார். அதில் 4 காரியங்களை சொன்னேன். த இயர் ஆஃப் கம்பேஷன், இல்லையா? இந்த வருஷம் எப்படி ஆண்டவர் சிட்டி ஆஃப் கம்பேஷன், நம்முடைய சபையை கர்த்தர் ஒரு சிட்டியாக பார்க்குறார். நம்முடைய சபையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? விதவுட் வால்ஸ், ஆண்டவர் ஒரு ஜனத்திரளை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது சிட்டி ஆஃப் ப்ரேயர், ஜெபத்தின் ஆவி. இப்போ நம்ம பிரேக் த்ரூ ப்ரேயர் வச்சுருக்கோம். 7 மாதங்கள், இது 8வது மாதம் ஜெபிக்கிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4வது மாதம் நம்முடைய சபை திறக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் சொல்லுங்க, பிரேக் த்ரூ ப்ரேயரில் நாம் வருகை வரையில் நிறுத்தாதவன் சபையிலும் சொன்னார். அதே போலவே கர்த்தர் இப்போ பிரேக் த்ரூ ப்ரே அடுத்து இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரலையும் பிரேக் த்ரூ ப்ரேயரை வச்சுருக்கிறோம். கர்த்தர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் நம்ம கடைசியில் நடத்த போகிறோம். 6 நாட்கள், மாதத்துக்கு 6 நாட்கள் நம்ம தேவனுடைய சமூகத்தில் கதறி அழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வல்லமை. ஏன்டா போன வாரங்கள் ஆண்டவர் சொன்னார், நீ சபை உனக்கு திறந்து கொடுத்த உடனே அதிலே இருந்து 21 நாட்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. அது எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காணிக்கப்படும். இந்த இயர் த சிட்டி ஆஃப் ப்ரேயர் ஆகும். 3வது காரியம் த சிட்டி ஆஃப் க்ரோத், நம்முடைய சபை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இந்த 5 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் கிறிஸ்மஸ் சர்வீஸு, நியூ இயர் சர்வீஸ் பார்த்தீங்களா? எக்கச்சக்கமான பேர் புது ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த இடம் நிரம்பி உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் கர்த்தர் மாற்றினார். எல்லா போதகரும் சொன்னாங்க, ஒரு எடிசன் சர்ச் ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு. ஒன்றும் இல்லாமல் போகல, ஆண்டவர் ஒவ்வொன்றா கொண்டு வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். 4வது சிட்டி ஆஃப் க்ளோரி, நம்முடைய சபையை கர்த்தர் மகிமை உள்ள சபையாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே வைராக்கியம் உள்ளவராக இருங்கள். எது நடந்தாலும் நான் இயேசுவை பற்றிக் கொள்வேன், அவர் விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். நீர் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றால் நீர் தான் ஆண்டவர், என்னோட ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்படி நான் அன்றைக்கு இருந்தவனோ அதை பார்க்கணும் 10 மடங்கு அபிஷேகத்திலே நிறையப்பட்டவனாக இருப்பேன். நம்மளாம் எழுந்திருப்போமா? 4 காரியங்களில் முதல் காரியத்தை கர்த்தர் த அனாயிண்டிங் ஆஃப் மிஷன், ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவருடைய கரம் பரிசுத்தாவின் ஊழியத்துடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மத்தியிலே விதைத்து இருக்கின்றார். ஹல்லேலூயா.